தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா. அவர் திருவடிகளை எனக்கு கொடுத்திருக்கார், அது பெரும் உதவி. இந்த உதவிக்கு நான் கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தோள்களை ஆற தழுவி ஒரு அப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கன்னிகாதானம்னு சொல்லுவா. அந்த பிள்ளை அதை பாணி கிரகணம் செய்து கொள்வதாய், கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய், 2 பத்திரிகை அடிப்பாளு இல்லையா? பெண் வீட்டு பத்திரிகை ஒண்ணு, பிள்ளை வீட்டு பத்திரிகை ஒண்ணு. பெண் வீட்டு பத்திரிகையா இருந்தா பெண்ணு பேர் முதல்ல போட்டிருப்பா, பிள்ளை வீட்டு பத்திரிகையா இருந்தா பிள்ளை பேர் முதல்ல போட்டிருப்பா. அது வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இல்ல எல்லாம் ரொம்ப சுலபமா இப்ப என்ன பண்றா, இரு வீட்டார் அழைப்புன்னு போட்டுறா. ரொம்ப நிம்மதி. இது எதுக்கு இப்ப அவருதும் போட்டு இவருதும் போட்டு போட்டியே வேண்டாம் சுவாமி. அதனால 2 பேருக்கு சேர்த்து போட்டோம். போட்டா என்னன்னு மாத்துவாள்னால், பிள்ளை வீட்டு பத்திரிகையா இருந்தா பாணி கிரகணம் செய்து கொள்வதாயின்னு போடுவா. பெண் வீட்டு பத்திரிகையா இருந்தா கன்னியாதானம் செய்து கொடுப்பதாயின்னு போடுவா. கொடுக்கறதா இருந்தா பெண் வீட்டு பத்திரிகை, கொள்ளுவதாக இருந்தா பிள்ளை வீட்டு பத்திரிகை. இங்க நாம எல்லாருமே பெண் வீடு. இது நான் சொன்ன உடனே இதுல நாம ஆண் வீடா இருந்தா தேவையில்ல போல் இருக்க, வருமானம் இருக்குமே நீங்க நினைச்சுக்கணும். இல்லவே இல்லை. இங்க யாருமே ஆண் வீடு இல்லை, பிள்ளை வீட்டுக்காரா யாரும் இல்லை. நாம உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பெண்கள். இங்க இருக்கிற எல்லாருமே பெண் வீட்டுக்காரர் தான். பத்திரிக்கை ஒரே பத்திரிக்கை தான். அந்த பத்திரிகை கன்னியாதானம் செய்து கொடுப்பதாயினால் ஆத்மாவை பெருமானுடைய சொத்துன்னு சமர்ப்பிப்பதாயின்னு அர்த்தம். அதான் ஒரே அர்த்தம். கல்யாணம் கல்யாணம் நம்ம பண்ணிக்கிறது கல்யாணம். இந்த கல்யாணத்துல என்னென்ன கொற்றா தாலி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தாலி கட்டும் போது அந்த தாலி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளை பொண்ணோட கழுத்துல கட்டுறானோ இல்லையோ, அதே போல இங்க கட்டுற தாலி தான் ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம். அந்த தாலிய ஆச்சாரியன் எடுத்து கொடுத்து மங்கள சூத்திரத்தை பெருமாள் ஜீவாத்மாவனுடைய கழுத்துல கட்டுவிட்டால் கல்யாணம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்ப பெண்ணு வீட்டுல இருந்து பிறந்தகத்திலேருந்து கிளம்பி புக்ககத்துக்கு போக வேண்டியதான். ஆனந்தமா சீவைகுண்டத்துல குடுத்தனம் பண்ண வேண்டியதுதான். இதைத்தான் ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைவாரா தோள்களை ஆற தழுவி. ஒரு அப்பா தம் பொண்ணோட தோளை தழுவி கொண்டு போய் மணமகனிடத்துல கன்னியாதானம் பண்ணுமா போலே ஆத்மாவை நாம தழுவி கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கணுமா. தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, என்னோட ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தேனால் ஆச்சரியமான அர்த்தம். அந்த சமர்ப்பணத்தை அவர் ஏத்துக்கணுமா? அதை ஏத்துக்கிறது தான் ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஹவிசு ஆகுதியை ஏற்றல். யார் ஏற்பார்னா ஹரி தான் ஏத்துப்பார். அதனால முதல் ஹரின்னு சொன்னதுக்கு ஆபத்து போக்குறவர்னு அர்த்தம். 2வது ஹரின்னு சொல்றதுக்கு ஆத்மாவை ஏற்று சம்பத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். இனிமே எப்ப ஹரே 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 ஹரேன்னு நீங்க சொன்னாலும் ஒரு 3/4 மணி நேரமா என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ இதை ஞாபகத்தில் வச்சிருந்து, ஓஹோ நான் என்ன சமர்ப்பிக்கணும் போல் இருக்கு, இது வரைக்கும் அது தெரியாம தவித்து விட்டேன். அந்த சமயத்தில் இது என்னோட ஆத்மா, நான் சமர்ப்பிக்கிறேன் நினைத்து கொண்டு சமர்ப்பிப்பீர்களா, நான் சமர்ப்பிக்கிறேன் நினைச்சிருந்து சமர்ப்பிப்பீர்களா, அல்லது அவருடைய சொத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னு நினைச்சிருவீளா? நான் 3வது சொல்லச்சே மட்டும் சமர்ப்பிப்பீர்களான்னு கேள்வியை போடல. முதல்ல கேட்கறச்சே இது என் சொத்துன்னு நினைத்து கொண்டு சமர்ப்பிப்பீர்களா, நான் சமர்ப்பிக்கிறேன்னு நினைத்து கொண்டு சமர்ப்பிப்பீர்களா? வாஸ்தவம். 2ஐயும் தள்ளுங்க. இப்ப 3வது கேள்விக்கு வரேன். அவருடைய சொத்தை அவர் ஏற்றார் என்ற புரிதலோட விட்டு விடுவீர்களா? 3வது தான் உண்மை. இதுல என் சொத்து நினைத்தேன்னாலே என்ன ஆகும்? பெருமாள் ஒரு இடத்துல எழுந்துள்ளிருக்கார், எத்தனையோ பெருமாள் சுத்தி இருக்கார். அவர் வைர அட்டிகை ஒண்ணு போட்டிருந்தார். பெருமாளுடைய கழுத்துல வைர அட்டிகை ரொம்ப நல்லா இவருக்கு 1 கோடி ரூபாய். எந்த ராஜா எந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சானோ நன்னா சமைச்சுட்டு இருக்கார். அடி எனக்கு அவருதுன்னு தெரியுது. ஆனா அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக சத்தமில்லாதவர் எங்கோ வனபோஜன உற்சவம் வசந்தோத்சவம் அப்படிங்கிறதுக்காக ஓரமா எங்கேயோ ஒரு மண்டபத்துல இருந்தார். அந்த மண்டபத்துல ஒத்துரும் இல்லை. அர்ச்சக சுவாமி அப்படி படுத்துன்னு தூங்கிட்டார். சத்தங்கட்டாத போனேன், மெதுவா அதை கழட்டினேன். கழட்டி 1 கோடி ரூபாய் தங்கத்தை கொண்டுட்டேன். என் கையில வைர அட்டிகள் இருக்கு. ஊரே அல்லோல கல்லோப்பட்டு தேடுறா அவரே கூட காணமேங்கிறார். ஆனா என் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் உடனே சொல்லியிருந்தா என்ன வந்து பிடிச்சின்னு போடுவாளோ இல்லையோ, அதை அவர் சொல்லவே மாட்டார். எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். வரட்டும் எத்தனை நாள் திருடின்னு போயிடுறான்னு பாப்போமே. நான் எத்தனை நாள்னு சொல்றது 1 மாசம் 6 மாசம் 6 வருஷம் இல்ல, அனந்த கோடி ஜென்மம். அதைத்தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆத்மா தன்னதுன்னு அவன் சொன்ன நாள்ல இருந்து வரட்டும் அனந்த கோடி ஜென்மங்களா காத்துட்டு இருப்பார். இவனுக்கு ஒரு நாள் புரிதல் வந்துடுத்து. இவனுக்கு ஒரு ஆசையோ இல்லையோ, நான் சமர்ப்பிச்சு கல்வெட்டுல என் பேர் வந்தது. இது இவனுக்கு இருக்கிற ஆசை. அந்த ஆசையோட இவர் என்ன பண்றார், ஒரு நாள் போறார். அதுக்கு யார் நிர்வாக அதிகாரிகள் தர்மகர்த்தாக்குள் அவளை பேசி நான் ஒரு வைர அட்டிகை சமர்ப்பிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? யாரு பெருமாள் கொடுப்பா? ஏற்கனவே இருக்கிறத வேற எடுத்துன்னு போயிட்டா. நல்ல வேலை நீர் வேற தரே நீர் வாரும்,
மேலத்தாளெல்லாம் போட்டாச்சு, ஒரே ஊர்வலத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அர்ச்சகர் ஒரு சின்ன சம்பரோஷணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். எல்லாம் நல்லா இருக்கு. போனேன், ஊரே பாக்குறது. அதுக்கு ஒரு சின்ன தாம்பாளம் மட்டும் நான் பண்ணிட்டேன், 100 ரூபாய். வெச்ச வைரடிக 1 கோடி ரூபாய். அதுக்கு தாம்பாளம் பண்ணிட்டு என்னமா இருக்குப்பார் அப்படின்னு மெதுவா ஊரெல்லாம் பிரதட்சணம் வந்து அதை கொண்டு போய் பெருமாளத்துல சமர்ப்பித்து அவருக்கு எடுத்து அதை கழுத்துல போட்டு பார்த்த உடனே அவர் சிரிச்சுட்டே இருந்தார். முன்னாடி சிரிக்கிறதுக்கு இப்ப சிரிக்கிறதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கும் போல் இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் பொறி தட்டித்து. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு அவரை கேட்க பார்த்தேன். சொத்து ஒண்ணுது, நீ சம்பாதிச்சே, அதை கொண்டு எங்கிட்ட கொடுத்த, இது யாருக்கும் தெரியாதுன்னு தானே நீ நினைத்து கொண்டு பண்ணாய். இந்த சொத்தே என்னது? நீ என்ன சொல்லியிருக்கணும்? உன் சொத்தை நீ ஏற்றுக்கொண்டாய்னு சொல்லுவதை விட்டு விட்டு இந்த ஆத்மாவை நான் சமர்ப்பித்தேன் என்னுடைய சொத்துன்னு பேச போனியானால் என்னதை நீ முதல்ல என்னத ஒன்னுதுன்னு அபிமானித்ததே தப்பு. அதுவே பெரிய திருட்டு. இந்த திருட்டுக்கு மேல என்னதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து பேர் வேற வாங்கணும் நீ பாக்குற பாரு, நியாயமே இல்லை என்று. ஆனா இத்தனை சொல்றாரானால் சொல்ல மாட்டார். நல்ல வேளை இந்த பக்தன் இதுக்காகவான்னு கொண்டு சமர்ப்பிச்சானேன்னு பேசாம இருந்துருவார். இல்ல அவர் பேச ஆரம்பிச்சார், கிடைச்ச 1-2 ஆத்மாவும் கிடைக்காது. அதனாலதான் அவர் பேசுவதே இல்லை. அப்ப நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து அவரதாக இருக்கும்போது என்னது நினைக்கலாமா? கூடாது. யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்துமென் வானவரேரேன்னு 2ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியில ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நான் இத்தனை நாள் கழிச்சுட்டேன், இனிமே மாட்டேன். யானே நீ என் உடமையும் நீயே, அடி என் தேவரியருடைய சொத்துன்னு தெரிஞ்சுட்டேன். இன்னொன்னும் புரிஞ்சது, நான் உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணி இல்லை. நான் உன்னை விட்டு கிடையாது, நீ என்னை விட்டு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியவே போவதில்லை. உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன்னு சமர்ப்பிக்கிற மூல்யம். இதைத்தான் பர சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம்.